அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், உயிரற்ற திருச்சபை. சபைக்கு உயிர் இருக்குது. உயிரில்லாத சபை வளராது. நீங்கள் நிறைய உதாரணங்கள் மூலமாக இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் சில காரியத்தை மட்டும் உங்கள் மத்தியிலே நான் பேசி கடந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். உயிரற்ற சபை, சபை எப்படி உயிரற்று போயிருக்கிறது என்பதை முதல்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யோவான் நற்செய்திக்கு நீங்கள் விரைந்து வருவீர்கள் என்று சொன்னால், இங்கே அருமையான ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரம் 1 நாம் வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அவர் அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருந்தால் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது சுத்தமாவீர்கள். நீங்கள் கிளைகள் என்று சொல்லுகிறார். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுவது, இந்த திராட்சை செடியினுடைய கிளைகள் தான் நீங்கள். மரத்திலே ஒரு கிளை இணைக்கப்பட்டிருக்குமானால் அந்த கிளையானது அந்த மரத்தின் வேரிலிருந்து நீரோட்டத்தையும் சக்தியும் பெற்று அது வளரக்கூடியதாக இருக்கும். ஒரு மரத்தினுடைய வளர்ச்சி அந்த கிளையினுடைய வளர்ச்சியிலே இருக்கிறது. மரம் வளர்கிறது என்று சொன்னால் கிளைகளும் வளர வேண்டும். அவர் சொல்றாரு பாருங்க, கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அது அப்பப்போ வெட்டப்பட வேண்டிய ஒரு கொடி அது. ஏன்னா அது கனி கொடுக்கிறது இல்லை. ஏற்கனவே கொஞ்சம் கனி கொடுக்கிறது இருக்கிறது, அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். ஒரு ஃபார்மருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய 2 வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, தேவையற்றவைகளை வெட்டி வீச வேண்டும், தேவையுள்ளவைகளை சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டும். இந்த 2 பணியை ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி செய்தே ஆக வேண்டும். Directly I come to the point, divine point. தெய்வீக கருத்துக்கு நேராய் வருகிறேன். ஒரு சபை என்பது கனி கொடுக்கக்கூடிய ஒரு கிளையாய் இருக்கும் என்று சொன்னால், அந்த கனி கொடுக்கக்கூடிய கிளையை சுத்தம் பண்ணி இன்னும் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பார், பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பார், சுத்திகரித்து கொண்டே இருப்பார். சில கிளைகள் சும்மா ஒட்டி இருக்கும். ஆனா அது பார்த்தீங்கன்னா அது ஒட்டி இருக்கிற மாதிரிக்கான முழுமையா ஒட்டி இருக்காது. அவைகள் காய்ந்து போகும். உங்க உடம்புலயே ரத்த ஓட்டம் இல்லாத பகுதி என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரத்த ஓட்டம் இல்லைனாலே அந்த பகுதி கெட்டு போயிடும். அது கையானாலும் சரி, காலானாலும் சரி, உடம்புல எந்த ஆர்கனாக இருந்தாலும் சரி, ரத்தம் ஓட்டை இல்லைன்னா அந்த ஆர்கன் உனக்கு பயன்படாது. செடியோடு இணைக்கப்பட்டிருந்தால் உயிர் என்பது அந்த கிளைக்கு கிடைக்கும். அந்த மெய்யான செடி கிறிஸ்து. கிறிஸ்து சாகல உயிரோடு இருக்கிறார். அப்போ அந்த கிளைக்கு உயிர் இருக்கணும். உயிர் இருந்துச்சுன்னா அந்த கிளை சுத்திகரிக்கப்பட்டு இன்னும் கனி கொடுக்கிற கிளையாக மாற்றப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த கிளைக்கு என்ன இல்லை? உயிர் இல்லை. நீங்க யாரும் சபைக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தணும்னு அவசியமே கிடையாது. You no need to try in flesh to grow church. நிறைய பேர் சபையை வளர்த்துறதுக்காக
ஊழியத்தை பெருசு பண்றதுக்காக, தங்கள் எல்லைகளை விரிவாக்குறதுக்காக தாங்களே முயற்சி பண்ணுவாங்க. கிளை செடியோடு இணைஞ்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வளரும். உயிருள்ள செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிற கிளை உயிருள்ள கிளை. அந்த உயிருள்ள கிளைக்கு இரத்த ஓட்டம் இருக்கிறபடினால அந்த உயிருள்ள கிளை செழிப்பாக கனி தருகிற செடியாக என்னைக்குமே மாறி ஆசீர்வதிக்கப்பட்டதா தான் இருக்கும். அப்போ மெயின் ப்ராப்ளம் ஆண்டவர்கிட்ட கிடையாது, செடி கிட்ட பிரச்சனை இல்லை. செடி உயிரோடு தான் இருக்குது, கிளைகள் உயிரற்று கிடக்கிறது. உயிரற்ற கிளையினுடைய அடையாளம் என்ன? கோச்சிக்கும், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணும், சண்டை போடும், முன்னால ஒன்று பின்னால ஒன்று பேசும், மாம்சத்தில் போராடும், மாம்சத்தில் எதிர்த்து நிற்கும். இதெல்லாம் உயிரற்ற வாழ்க்கைக்கான அடையாளங்கள். உயிரற்ற வாழ்க்கைக்கான அடையாளங்கள். சபைக்கு தேவை சுத்திகரிப்பு. திராட்சை செடியை நட்டுட்டீங்க அப்படின்னா அதை கட் பண்ண வேண்டிய நேரத்தில் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை சுத்திகரிப்புக்கு நேரம் நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது கனி கொடுக்கும். அது தோட்டக்காரன் பண்ணிக்குவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தோட்டக்காரன் பண்ணிக்குவார். சபையை சுத்திகரிக்கிற வேலை யார் பண்றாரு? நம்முடைய திருச்சபையில் நிறைய கிளைகள் வெட்டப்பட்டு இருக்கிறது. அதை பற்றி எனக்கு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. சில கிளைகள் சுத்திகரிக்கப்படுகிறது, அதை கண்டும் எனக்கு வருத்தம் இல்லை, சந்தோஷமும் இல்லை, வருத்தமும் இல்லை. இது செய்யறது யாரு? தோட்டத்துக்காரு. யார் இந்த தோட்டத்துக்காரு? என் பரம பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்படும் இயேசு சொன்னார். அப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள உயிர் கொடுக்கிற வாழ்க்கை வாழ்றதும் வாழாம இருக்கிறதும், ஒரு சபை உயிருள்ள சபையா இருப்பதும் இல்லாத இருப்பதும், அந்த சபை எப்படி கிறிஸ்து என்கிற அந்த செடியோடு சரீரத்தோடு உயிருள்ள ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து தான் அமையும். ஆமென். உயிருள்ள சபை, செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிற சபை ஒரு நாள் ஃப்ரீயா இருக்குது, ஜெபிக்க வாங்கினா வரும். ஆகஸ்ட் 15 லீவு, வாங்க தேசத்துக்காக ஜெபிப்போம், வருவாங்க. குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம், வருவாங்க. விழித்திருந்து ஜெபிக்கலாம், வருவாங்க. இல்ல 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 எங்களுக்கு பிடிக்கல, செடியோடு இணைக்கப்படலன்றது அர்த்தம். அதுக்கு ஓப்பன்லி ஐ எம் டெல்லிங் யூ, யூ ஆர் நாட் கனெக்டட் வித் த ரூட். இஃப் யூ ஆர் கனெக்டட் வித் த ரூட், யூ வில் grow in Christ. You will be fruitful. ஃப்ரூட்ஃபுல்லா நீ மாறுவ, கனி கொடுக்கிற ஜீவியத்துக்கு வருவ, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியத்துக்கு வரும். உங்களை யாரும் டீச் பண்ண வேண்டியது இல்லை, உங்களை யாரும் போய் கேள்வி கேட்க வேண்டியது இல்லை. ஒரு ஸ்கூல் பையனை கேட்டேன், எதுக்குடா நல்லா படிக்கணும்? அம்மா நல்லா படித்தா தானே அம்மா திட்ட மாட்டாங்க. அடே நல்லா படித்தா தானே நான் கலெக்டர் ஆவேன், ஐஏஎஸ் ஆவேன், ஐபிஎஸ் ஆவேன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் இருக்குது. அப்போ அவன் யாருக்காக படிக்கிறான்? லட்சியமே இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறான். அம்மா திட்டுவாங்க, அம்மா கேட்பாங்க அப்படின்னு தான் அந்த குழந்தையுடைய லட்சியம். இதே தாங்க நம்ம சபையில் இருக்குது. பாஸ்டர் திட்டுவார், பாஸ்டர் கேட்பாருன்றதுக்காக சபைக்கு வந்தவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்துங்க. நீங்க உயர்த்தவே வேண்டாம். ஏன்னா நீங்க உயிரற்று இருப்பது கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் அல்ல. தோட்டத்துக்கார் கண்டுபிடிச்சிருவாரு. நம்ம கோயம்புத்தூர்காரங்க தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு தென்னை மரத்தை பார்த்தோன்னு தெரியும். தென்னை மரத்தில் பூச்சி பிடிச்சிருக்கா, தென்னை மரத்துக்கு என்ன சீக்கு வந்திருக்குது, என்ன மருந்து போடணும். ஏன்னா அவர் தோட்டத்திலேயே வேலை செய்கிறவர், தோட்டத்திலேயே இருக்கிறவர், அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவர். தான் வளர்த்துற மாடு கொஞ்சம் சோர்ந்து போயிருக்குதா, தான் வளர்த்துற கோழி கொஞ்சம் சோர்ந்து போயிருக்குதா, அது பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவருக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டாம். நீங்க இப்ப யாரை ஏமாத்துறீங்க பிரதர் சிஸ்டர்? தோட்டத்துக்கார ஏமாத்துறீங்க. எந்த தோட்டத்துக்கார ஏமாத்துறீங்க? அகில உலகத்தையும் படைத்து அரசாள்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்கிங்க, உயிருள்ள சபை செத்த கிரியைகளுக்கு விலகி இருக்கும். செத்த கிரியைகளுக்கு விலகி இருக்கும், மாம்ச கிரியைகளுக்கு விலகி இருக்கும். 2 பேர் கூடி ஒருத்தரை பத்தி குறை பேசுறீங்க அப்படின்னாலே நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நீங்க கிளையோடு இணைக்கப்படல, அந்த செடியோடு இணைக்கப்படல, உங்களுக்குள்ள கனி இல்லை. 9 fruit of the Holy Spiritக்கு சுத்திகரிப்பு தேவை. ஆவனா ஆண்டவர் சபையை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கிறார். நானும் பார்க்கிற சபையை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். சில நேரத்தில் சுத்திகரிப்பு அவசியம், எனக்கும் அவசியம், உங்களுக்கும் அவசியம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. அந்த சுத்திகரிப்பு நேரத்தில் சும்மா சுத்திகரிக்க முடியுமா? சிசர்ஸ் வச்சு வெட்டுவார், வலிக்கும் தான். அதை கொண்டு போய் குப்பையில கொட்டுவார், அதை வெயில்ல காய போட்டு அதை என்ன பண்ணுவாரு, எரிப்பார், அதை சாம்பல் ஆக்குவார். தோட்டத்துக்காரர்கிட்ட கோச்சிக்க முடியுமா? அப்போ உயிருள்ள சபை, இதை நான் சொல்லல, ஸ்பர்ஜன் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்பதாக அவர் பேசிய பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை பேசுறாரு. சபை வளர்ச்சிக்குன்னு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கூடி வருதல், ஜெபித்தல், அப்பம் பிட்குதல், உபவாசித்தல், துதித்தல், ஜெபித்தல், பிரசங்கித்தல், இதெல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகள் இருக்கிற as per format. இதை மட்டும்தான் நீங்க பண்ணணுமே தவிர வேற என்ன தலைகீழ நின்று தையத்தக்க போட்டாலும் சபை வளராது. ஏன் வளராது அப்படின்னா, தோட்டத்துக்காரர் கரெக்டா தண்ணி ஊத்துற நேரத்தில் தண்ணி ஊற்றி உரம் போடுற நேரத்தில் உரம் போடுவார். இதே இப்ப கிறிஸ்து உயிரோடு இல்ல, மரித்து போய் விட்டார் என்று சொன்னால் இன்னைக்கு சபை வளர்வதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப கிறிஸ்து என்ற மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்குது, செடியோடு இந்த கிளை இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதுனால சபை உயிரோடு தான் இருக்கும். நீங்க என்னதான் சபையை பின்னால பிடிச்சு இழுத்தாலும், நீங்க என்னதான் சபையை பின்னால தள்ளி விட்டாலும் அந்த சபை திரும்பி முந்திக்கிட்டு வந்து முன்னால நிற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கிளையை நறுக்குனாலும் அந்த கிளை என்ன பண்ணும், அடுத்த நாள் திரும்பி வளரும். ஏன் வளருது அப்படின்னா, அது ஒரு உயிருள்ள உயிரோட்டமுள்ள செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மேய்ப்பனுடைய பணி என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? தோட்டத்துக்காரன் கட் பண்றது, எரிக்கிறது, பார்த்துக்கிறது, சுத்திகரிக்கிறதுல தோட்டத்துக்கார வேலை. மேய்ப்பனுடைய பணி என்ன தெரியுமா? மேய்ப்பனுடைய பணி என்ன தெரியுமா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, மேய்ப்பனுடைய பணி என்ன? ஆமீன். இந்த தோட்டத்துக்காரன் வரும்போது அவங்களுக்காக பரிந்து பேசுறது தான் அவனுடைய வேலை. ஆமீன். நீங்க வேணா வேதத்தில் திருப்பினீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். ஆமீன். 16 வாசிக்க கேட்போம். சிஸ்டர் வாசிங்க. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? பறிப்பீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும், கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, நல்ல மரம் கெட்ட கனியை கண்டிப்பா கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே தோட்டத்துக்கார் வந்தாலும் இந்த ஒரு வருஷம் பார்க்கலாம், கொத்தி உரம் போடலாம், அது வளர்தான் பார்ப்போம், அதுக்கப்புறம் வெட்டிக்குங்கன்னு சொல்லி பரிந்து பேச முடியும். This is called the intercession. இதுக்கு தான் பரிந்து பேசுகிற ஜெபம். இந்த பரிந்து பேசுற ஜெப வேலையை மட்டும்தான் மெய்ப்பனால செய்ய முடியும். அதுக்கு மேல டிசிஷன் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு தெரியுமா? பிதா கிட்ட இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. நீங்க இருப்பதும் இங்கிருந்து கடந்து போவதும் யார்கிட்டையும் கிடையாது, ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. Sometimes we fed up. Sometimes we were depressed. Sometimes we are living in sorrow.
துக்கத்தோடு வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஏன்டா இப்படி நடக்குது, ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது, என் வாழ்க்கையில ஆண்டவரே இப்படி நடந்துச்சு, என் வாழ்க்கையில என்ன சூழ்நிலை ஆண்டவரே. சார், உயிருள்ள ஒரு சபை யாரும் அதுக்கு எது செய்ய வேண்டியதில்லை. அந்த சபை உயிரோடு செடியோடு இணைக்கப்பட்டிருந்தால் அது ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிச்சிடும். அப்ப மெய்ப்பனுடைய வேலை என்ன? ட்ரை டு கனெக்ட் வித் த ரூட். சபையினுடைய ரூட் யாரு? கிறிஸ்து. மூளைக்கல் அவரு. இந்த மூளை கல்லோடு இணைக்க வேண்டிய கட்டட பணியை செய்ய வேண்டிய ஒரு மேஸ்திரி மாதிரி தான் கடவுள் நம்மள எல்லாம் ஊழியத்தில் வச்சிருக்கிறார். வரவும் போறவன எல்லாம் மிரட்டிட்டு உருட்டிட்டு ஏய் ஓய் இப்படி எல்லாத்தையும் மிரட்டிட்டு போகிறதுக்காக ஆண்டவர் யாரும் இங்க ஊழியத்துக்கு அழைக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், we all are servants of God, not a master of God. பராட்டாக்கு மாஸ்டர் இருக்குது, புரிஞ்சுக்கோ. ஆமென். பராட்டாக்கு மாஸ்டர் இருக்கிறாரு, ஸ்கூலுக்கு மாஸ்டர் இருக்கிறார், ஹெட் மாஸ்டர் அவர் பேரு. சாமி, பரோட்டா மாஸ்டர் பண்ற வேலையை நீ சபையில பண்ண முடியாது. நமக்கு மாஸ்டர் யாரு? எஜமானன் யாரு? God. He have only authority to correct, to make, purify. சுத்திகரிக்கிற வேலை அவரோடது, சுத்தம் பண்ற வேலை அவரோடது, பராமரிக்கிற வேலை அவரோடது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, பாஸ்டர் எங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. உங்களுக்காக ஜெபிக்க முடியும். எப்பொழுதும் உங்களுக்காக மனதில் நினைத்து ஜெபிப்பேன். நான் தார தப்பட்டையெல்லாம் அடிச்சு, நான் பார் இன்றைக்கு ஆனந்த் பிரதருக்காக 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், டன் 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 டன். இந்த தண்டுரா போடுற வேலையில எனக்கு பிடிக்காது. ஆமென். சில இடத்துல உங்களுக்கு அதுக்கான வரவேற்பு இருக்கும். உங்களுக்காக ஜெபிக்கிற மாதிரி, உங்களுக்காக பரிந்து பேசுற மாதிரி, உங்களுக்காக உண்மையான ஊழியர்கள் இருப்பாங்க. உண்மையா ஜெபிக்கிற யாரும் வெளியே காட்ட மாட்டாங்க. நான் என் குடும்பத்துக்கு ஜெபிக்கிறதே என் குடும்பத்துக்கு நான் காட்டுறதில்லை. அட, எனக்கு ஜெபிக்கிறதே நான் இனி யாருக்கும் காட்டினதில்லை. நான் எனக்கு என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னு. என் ஜெப நேரத்தை இன்ன வரைக்கும் 19 வருடங்கள் திருமணம் ஆகி இன்ன வரைக்கும் சங்கீதாவால கண்டுபிடிக்க முடியல. ஆமென். It is a secret connection, divine connection between me and my God. I don't want to expose it, I don't want to advertise. அதை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா நான் உயிருள்ள கிளையோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால எனக்குள்ள அந்த அனாயிண்டிங் உயிரோடு தான் இருக்கும். அதனால எங்க மீட்டிங் போனா நீங்க நினைக்கிறீங்க ஜெபிக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை, இவர் பைபிள் படிச்சே நாம் பார்க்கலையே, இவர் பேச்செல்லாம் கேட்டு பிசாசு ஓடுது. இப்ப பிசாசு என் பேச்சு கேட்டு ஓட உனக்கு என்ன? ஆமென். அல்லேலூயா. எப்பா அது ஓடுதுப்பா, நான் ஜெபிக்கிறப்பா, துரத்துறது அவருப்பா, நான் கை நீட்டுறப்பா அவரு சுகமாக்குறாருப்பா, வல்லமா அவரோடுதுப்பா, அவர் கொடுக்கிறார். உனக்கு என்ன பிரச்சனை? Don't judge other people. சில மனிதர்கள் பார்த்தா சாதாரணமா இருப்பாங்க, ஆனா அவங்க ஒரு டைனமிக் பர்சனா இருப்பாங்க. அவங்க எப்படி டைனமிக் பர்சனா இருக்காங்கன்னா, அவங்க இணைக்கப்பட்டிருக்கிற இடம் ஸ்ட்ராங்கான இடம். அதுவே தெரியாது. எங்கேயாவது திராட்சை கொடி, எங்கேயாவது ஹை பாரு நான் தான் ஸ்வீட்டான கிரேப்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு ஏதாவது டான்ஸ் கேன்ஸ் ஆடிட்டு இருக்கு, அப்பாட்டுக்கு அமைதியா தொங்கிட்டு இருக்கும், அப்பாட்டுக்கு பேசாம இருக்கும். அதோட வேலை கனி கொடுக்கிறது, அவ்வளவுதான் மேட்ரு. ஒரு உயிருள்ள சபை தன்னை எதிலையுமே வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அது கனி கொடுக்கும் பொழுது அந்த கனிகளை தேடி லட்சங்கள் வருவார்கள், கோடிகள் வருவார்கள். அந்த கனியினுடைய ருசி புரியாதவர்கள், அந்த கனி காய்த்து பூத்து காய்த்து கனி கொடுக்கிற வரை காத்திருக்க முடியாதவர்கள் அந்த செடியிலிருந்து பிரிந்து போவார்கள். That is true. தெளிவா ஸ்பர்ஜன் அவங்க இந்த மெசேஜை அவ்வளோ அழகா எடுத்திருக்கிறார். சார், நீ ஒரு உயிருள்ள சபையில இணைக்கப்பட்டிருக்கியா, உயிரற்ற சபையில நீ இணைக்கப்பட்டிருக்கிறியா?
வாட் ஐ மீன், உயிருள்ள சபையில இணைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றத, பெரிய சபையில நீ இணைக்கப்படுறியா அல்லது ஒரு உயிருள்ள சபையில நீ இணைக்கப்பட்டிருக்கியா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ போகிற சபை சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த சபையை இயேசு மையப்படுத்துதா? கிரைஸ்ட் சென்டர்டு சர்ச்சா இருக்குதா? கிறிஸ்துவை மூல ஆதாரமாக கொண்டதா இருக்குதா? உபதேசத்தை மூல ஆதாரமாய் கொண்டதா இருக்கிறதா? ஏன்னா அந்த சுத்திகரிப்புன்னு நடக்கிறதே வசனத்தின் மூலமாக தான். அதுதான் யோவான் 15 சொல்றார் ஆண்டவர், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அதுக்கு முந்தைய வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசம் நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். உன்னை சுத்திகரிக்கிறது எது? பிரசங்கம், உபதேசம். விசுவாசிக்கு எது பிடிக்காது? பிரசங்கம். அப்ப அந்த விசுவாசி யாருடைய புள்ள? லூசிபருடைய புள்ள. டவுட்டே கிடையாது. இது ஒரு நல்ல பைபிள் படிச்ச மெய்ப்பனுக்கு புரியும். எதால சுத்திகரிக்கப்படுவீங்க? உபதேசம். என்னடா எப்ப போனாலும் அந்த பாஸ்டர் ஏன் லேட்டா வர, கரெக்டா பைபிள் படிக்க மாட்டேன்ற, ஒழுங்கா ஜெபிக்க மாட்டேன்ற, ஒழுங்கா ஒழுங்கா வந்து ஆவிக்குள்ள வாழ மாட்டேன்ற, குடும்பத்தை ஒழுங்கா நடத்த மாட்டேன்ற, கூப்பிட்டு கேட்கிறார் திட்டுறாருன்னா அந்த பாஸ்டர் யாருப்பா உங்களுக்கு? ஐயா அந்த பாஸ்டர் எப்படி பார்க்கிற? பார்வோனை பார்க்கிற மாதிரி பார்க்கிற. அந்த பாஸ்டர் உனக்கு பிடிக்கல. உனக்கு வந்து என்ன பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, பக்கத்தில் கை குடிச்சு உனக்கு என்ன பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. டே வாலிப பையன் சொல்லாதடா, யாருக்கு நான் பிடிக்கணும்னு சொல்லி நான் வாழணும்? யோவான் 17 எடுத்து வாசிச்சீங்கன்னா பைபிள் சொல்லுது பாருங்க, தெளிவா சொல்றார் பாருங்க. சிஸ்டர் வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ ஒரு உயிருள்ள சபை, உயிருள்ள செடியாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு கனி கொடுக்க போகுது என்று சொன்னால் அந்த சபையினுடைய மூலாதாரம் எதுவா இருக்கணும் தெரியுமா? சத்தியமும் உபதேசமும் தான். ஒரு சிலர் சொல்ல, அந்த சர்ச்சுக்கு போன பாட்டே சரியில்லை, நல்ல பாட்டே பாட மாட்டேன்றாங்க, எப்ப பார்த்தாலும் பழைய பாட்டே பாடிட்டு இருக்காங்க, அதனால வேற சர்ச்சுக்கு போறேன். இன்னொரு பக்கத்துல போன, ஐயோ அங்க அந்த சர்ச்சில் போனாக்க ஃபேனும் இல்லை காத்தும் இல்லை, இன்னொரு சர்ச்சுக்கு போக வேண்டியது. ஐயோ அந்த பாஸ்டர் கண்ணா பின்னான்னு திட்டுறாரு, இன்னொரு சர்ச்சுக்கு போனா ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்றாரு. மாத்தி 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 கடைசியில் எங்க போய் உட்கார்ந்து இருப்ப தெரியுமா? ஆமென். Church is not a recreation center. பொழுதுபோக்கின் இடம் அல்ல. திருச்சபை பொழுதுபோக்கின் இடம் அல்ல. Church is not like a race course, you know. இப்போ ஜாலியாக உட்காந்துட்டு காற்று வாங்கிட்டு லைட்டு பார்த்துட்டு அப்படி ஜாலியாக இருந்துட்டு ஹாயாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர்றதுக்கு. Church is the place for holy God. We are coming to worshiping the holy God. சத்தியதாசர் பரிசுத்தம். சத்தியதாசர் எந்த சபை கிளையோடு இணைக்கப்பட்டிருக்குதோ அந்த சபையில சத்தியம் இருக்கும் சார். அந்த சபை உபதேசத்தில் இருக்கணும் சார். வேற எதை வச்சுமே நீங்க சபையை வேல்யூ பண்ணவே முடியாது. கட்டடத்தை வச்சோ, பாஸ்டரை வச்சோ, நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுறத வச்சோ, கோட் ஷூட்லாம் போட்டு வந்து நிக்கிறத வச்சோ, டை கட்டிட்டு வந்து நிக்கிறத வச்சோ, ஏதோ வச்சு நீங்க சபையை வேல்யூ பண்ணவே முடியாது. அப்ப உயிருள்ள சபை, உயிருள்ள சபை எப்படி இருக்கும் தெரியுமா? அதுவே துதிக்கும், அதுவே ஜெபிக்கும், அதுவே வேதத்தை வாசிக்கும். அதுக்கு யாரும் வந்து சபைக்கு வான்னு சொல்ல கூடாது. ஒரு ஜஸ்ட் ஒரு பிரேயர்னு அறிவிச்சா போதும், சபையே வந்து உட்கார்ந்து இருக்கும். அதுதான் சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற சபை. அப்ப சரீரத்தோடு இணைக்கப்படாத சபைகள் எப்படி இருக்கும்னா,
விசுவாசிங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கணும், ஐயோ வாங்க மணமகளே மருமகளே வாபா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவான்னு. எனக்கு சபைக்குள்ள வந்துட்டு போகிறதுக்கே பிடிக்கல, வெளியே போகிறதுக்கே பிடிக்கலன்னு சொல்றவங்க மட்டும் உங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சர்ச்சுக்குள்ள வந்துட்டா எனக்கு வெளியே போகவே பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கரங்களை உயர்த்துங்க. நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போலாம்னு சொன்ன உடனே எப்படி இருந்தேன்னு பக்தன் சொல்றான். எப்படி இருந்தேன்? எனக்கு உள்ள வரவும் மனதில்லை, உள்ளே இருக்கவும் மனதில்லை. எப்படா விடுவாரு? ஓடலாம். ஓடுகிறேன் ஓடுகிறேன் சபையை விட்டு ஓடுகிறேன். எப்படா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எப்பா என் ஆத்துமா வீட்டில் போய் கூட கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பாஸ்டர், நான் இப்போ கிளம்புறேன்னு ஓடுது விசுவாசி. ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாண வேலை, ஞாயிற்றுக்கிழமை தான் காது குத்துற வேலை, ஞாயிற்றுக்கிழமை தான் கர்மாதிக்கு போற வேலை, ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா சகல வேலையும் ஞாயிற்றுக்கிழமை. கேட்டா அந்த பாஸ்டர் கெட்டவர், அந்த ஊழியம் சரி கிடையாது சார். ஊழியக்காரன் வெட்ட மாட்டான், ஊழியக்காரன் பரிந்து பேசுவான். ஐயோ ஆண்டவரே இன்னும் ஒரு வருஷம் கனி கொடுக்கலாம் பார்க்கலாம்னு. ஆனா தோட்டத்துக்காரர் சும்மா இருக்க மாட்டாரு. தோட்டத்துக்கார் கை பரபரன்னு இருக்குது, எப்ப எங்க கட் பண்ணுவார்னு தெரியாது. சிசர்ஸ போட்டாரு, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் நிற்கும், தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும். பெரும்பாலான சபைகள் நிரம்பி வழிவது பிரச்சனைகளின் ஊடாய் வந்த விசுவாசிகள். நான் வேணா உங்களுக்கு லிஸ்ட் எடுத்து கொடுக்கிறேன். வியாதியாக இருந்தேன் சர்ச்சுக்கு வந்தேன், கடன் ஆயிட்டேன் சர்ச்சுக்கு வந்தேன், ஃபேமிலியில ப்ராப்ளம் சர்ச்சுக்கு வந்தேன், இது தேவைன்னு ஜெபம் பண்ண சர்ச்சுக்கு வந்தேன். ஏன் சார் இப்படிப்பட்ட மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க? அப்போ சபை வளரணும். எனக்கு ஆண்டவர் ஆகஸ்ட் 15 இங்க வந்து நின்ன போது இந்த வார்த்தை எனக்கு ஸ்ட்ராங்கா உள்ள வச்சார். ஸ்ட்ராங்கா உள்ள வச்சார். உயிரற்ற எலும்புகள். எசேக்கியேல் சொல்றார் பாருங்க சபையை பற்றி. அவர் இஸ்ரவேல் வம்சத்தாரை பற்றி சொல்றார். ஆனா ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், இன்றைய ஆவிக்குரிய சபைகள் எப்படியா இருக்குது, கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கயா? ஆமென். உயிரற்ற எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகள் இன்றைய திருச்சபைகள். 37ஆம் அதிகாரம் புக் ஆஃப் எசேக்கியேல். எசேக்கியேல எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் ஊடாக நடக்க பண்ணினார் தரிசனத்திலே. அவனுக்கு தெரியாது எதுக்காக நடக்க பண்றாரு. இட் இஸ் a vision. கர்த்தருக்குள்ள ஆவிக்குள்ள ஆன போது அவனுக்கு வெறும் எலும்புகள் மட்டும் தெரியுது. கொட்டி கிடக்குது எலும்புகள். அவன் அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்து போகிறான். போகும் பொழுது அவைகள் எல்லாம் உலர்ந்து போயிருந்ததுன்னு 2ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. கூட்டம் அதிகமா இருக்குது, ஆனா உலர்ந்து போனதா இருக்குது. I am telling you, it is called the spiritual coma. கோமானா என்னது? Almost dead. மரணத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை தான் கோமான்னு சொல்லுவோம். I am telling you, today the churches are like that. They affected the spiritual coma. They cannot praise, they cannot pray, they cannot worship the Lord. யாராவது ஒருத்தர் அவங்கள புஷ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கணும்.
நம்ம சபை இன்னைக்கு அப்படி தானே இருக்குது. புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது செய்யுங்க, அது செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இதை மாத்துங்க, அதை மாத்துங்க. சொன்னால் செய்வோம், சொல்லவில்லை ஆனால் அமைதியை உட்கார்ந்து ஆளை பார்த்து கொண்டே இருப்போம். இது எதற்கு சமம்? இந்த சபைகள் உலர்ந்த எலும்புகள். கர்த்தர் கேட்கிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்பெல்லாம் பார்க்கிறியப்ப இதெல்லாம் உயிர் அடையுமா? வாய்ப்பே இல்லை. எந்த மெய்ப்பனும் இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டான். ஏன் தெரியுமா? there is no possible to rise these people. இந்த எலும்புகள் எழும்ப வாய்ப்பு இல்லை. இவைகள் வெகு காலமாக உலர்ந்து போய் கிடக்கின்றன. வெகு காலமாக இந்த எலும்புகள் ஒன்றுமில்லாமல் இருக்கின்றன. சபையில் ஒரு வறட்சி, ஜெபத்துக்கு ஒரு வறட்சி. பின்னும் ஆபிரகாமின் நாளில் உண்டானதை போல ஒரு பஞ்சம், ஈசாக்கின் நாளில் உண்டானது மாதிரி இப்போ ஒரு பஞ்சம் சபைக்குள்ள இருக்கிறது, தலைவிரித்தாடுகிறது. ஜெப பஞ்சம், துதி பஞ்சம், வேத வாசிப்பு என்கிற பஞ்சம், உபதேசத்துக்கான பஞ்சம். இது ஆமோஸ் அன்னைக்கு எழுதிட்டு போயிட்டார். கடைசி காலத்துல வசனத்துக்கு பஞ்சம் வரும். தம்பி, நீ நினைச்ச கடைசி காலத்துல யார் கையிலயும் பைபிள் கிடைக்காது, எல்லாம் பைபிள் பிடிச்சி கிழிச்சு போடுவாங்க, எரிச்சு போடுவாங்க, நீ நினைச்சிட்டு இருந்த. இல்ல இல்ல, ஆமோஸ் சொல்ற பஞ்சம் என்ன தெரியுமா? வீட்டுல 10 பைபிள் வச்சிருப்ப, பிடிச்சு படிக்கிறதுக்கு உனக்கு டைம் இருக்காது. Did you understand what I'm telling you? வசன பஞ்சம்னா பைபிள் கிடைக்காத பஞ்சம் அல்ல, வசனம் கிடைக்காத பஞ்சம் அல்ல, வசனம் இருந்தாலும் வாசிக்க மனதில்லாத ஒரு பஞ்சம் உன் இருதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த காலத்துல தான் இருக்கிற. ஆஹா ஹோஹோன்னு 1 வருஷம் 2 வருஷம் 3 மாசம் 6 மாசம் சபையில உற்சாகமா இருக்கிறோம். அதுக்கு பிறகு ஆவிக்குரிய வறட்சி, சபை உயிரற்று போகிறது. உயிருள்ள கிறிஸ்துவாகிய செடியோடு இணைக்கப்படாமல் இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த இடத்துல நிதானிக்க தவறினால் இந்த கிளை வெட்டப்படும். ஏஏசி என்ற கிளை வெட்டப்படும். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த இடத்துல சபை நிதானிக்க பழகிக்கொள். அப்போஸ்தல அபிஷேக திருச்சபை என்ற கிளை உயிருள்ள கிறிஸ்துவாகிய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது கனி கொடுக்க வேண்டும். இல்லையேல் சரியான காலத்தில் தோட்டத்துக்காரன் பிதாவாகிய தேவன் அதை வெட்டி வீசக்கூடிய நிலைமைக்கு வரும். This is the warning for the church. I am not praising any churches, I am not praising any pastors or believers. This is the warning for every churches. வறட்சியில எந்த திருச்சபைகளாம் இருக்கிறதோ, வசனத்தின் வறட்சியில இருக்கிறதோ, ஜெபத்தின் வறட்சியில இருக்கிறதோ, உபதேசத்தினுடைய வறட்சியில இருக்கிறதோ, சத்தியத்தினுடைய வறட்சியில இருக்கிறதோ, உலர்ந்து போய் கிடக்கிறதோ, அவைகளுக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை இன்னைக்கு கர்த்தர் சொல்றார். ஆகஸ்ட் 15 என்ன கூப்பிட்டு சொன்னார், சபைக்கு இந்த உபதேசத்தை ஒரு முறை சொல்லிடு, அதுக்கப்புறம் நீ அமைதியாயிரு அப்படின்னாரு. அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு. நல்லா தெரியும், ஒரு மெய்ப்பன் ஜெபிக்கிற மெய்ப்பனுக்கு தெரியும் சூழ்நிலை என்ன, சபைக்குள்ள என்ன காரியங்கள் போகுது, இந்த மக்கள் எப்படி ஆவிக்குள்ள இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். வசனம் என்ன தெரியுங்களா சார் சொல்லுது? ஆமென். அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க, ஆண்டவரே தேவரீர் நீர் மட்டும்தான் அதை அறிவீர். அப்போ 4ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க.
அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கேக்குமா? If you can get any response from the dry bones, spiritually it is possible, but worldly it is highly impossible. இப்ப நம்ம எங்க சோர்ந்து போயிருவோம் தெரியுமா? அவங்க திருந்தவே மாட்டேன்றாங்க, அவங்க கிட்ட பேசி நீ என்ன ஆக போகுது? இங்கதான் சேட்டன் ஊழியக்காரங்களுக்கு வைக்கிற ட்ராப்பு. ஆமென். நம்ம பேசுறத குறைச்சிருவோம், சொல்றத குறைச்சிருவோம், அட்வைஸ் பண்றதை நிறுத்திடுவோம். இல்லை, எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்ல, ப்ராஃபஸி சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். நீ சொல்லும் பொழுது 5ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ பேசும் பொழுது என்ன வரும்? கர்த்தருடைய ஆவியானவர் வருவார். அப்ப சபையை உயிரடைய செய்ய வேண்டிய வேலை எசேக்கியேலுது கிடையாது, ஆவியானவருடைய வேலை. சபையை ஊன்ற கட்டி எழுப்புற வேலை யாருடைய வேலை? பரலோக பிதா தேவனுடைய வேலை, அவர் தோட்டத்துக்காருடைய வேலை. ஒரு ஆமீன் வர மாட்டேங்குதே. என் திருச்சபையை நான் கட்டுவேன். இயேசு என்ன சொல்றாரு? அப்ப நம்ம வேலை என்ன தெரியுமா? அவர் கட்டும் போது கொஞ்சம் கூடுதலா ஹெல்ப் பண்ணணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். முரடு பண்ணிட்டு, குறை பேசிக்கிட்டு, குற்றம் பேசிக்கிட்டு, ஒருத்தரை காட்டி கொடுத்துட்டு, ஒருத்தரை அசிங்கப்படுத்திட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விசுவாசிகளுக்கு ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் நான் சொல்றேன். தயவு செய்து சாபம் முடிஞ்சேன்னு யார்கிட்டையும் போய் யாரை பத்தி நெகட்டிவா பேசாதீங்க. ஒரு விசுவாசினுடைய நெகட்டிவ்னஸ் இன்னொரு விசுவாசிக்கு தெரியப்படுத்தாதீங்க தயவு செய்து. குறையில்லாத மனுஷன் யாருமே கிடையாது. இங்க யாராவது பெர்ஃபெக்டா நிறைவானவங்க யாராவது இருக்கீங்களா? பிறருடைய வீட்டில் போய் உட்கார்ந்து பேசுறது, போன்ல பேசுறது, குறை சொல்றது, சபையை பற்றி குறை சொல்வது, ஊழியர்களை பற்றி குறை சொல்லுவது, ஊழியங்களை பற்றி குறை சொல்லுவது. உங்களுக்கு தெரியுமாங்க என்ன நடந்துச்சுன்னு? என்ன சூழ்நிலையில அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்துச்சுங்க யாருக்கா தெரியுமா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஆமென். ஒரு ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உலர்ந்த எலும்புகளை குறித்து கவலைப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசினா போதும், ஆவியை பிரவேசிக்க பண்ணி என்ன செய்வேன்றாரு? உயிர்ப்பிப்பேன் அப்படின்றார். அப்ப சபையை உயிர்ப்பிக்கணும்னா ரெண்டு காரியம் தான். ஒன்னு சத்தியம், இன்னொன்னு கர்த்தருடைய ஆவியானவர். 8ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். இப்ப பாருங்க, பேச பேச என்ன வந்துச்சு? நரம்புகள், எலும்புகள் எல்லாம் வந்தது. வாசிங்க. கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று, மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. நல்லா கவனிச்சுக்கங்க, ஆவி மட்டும் இல்ல, உருமாற்றம் அடைகிறது. சபை உருமாற்றம் அடைந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கர்த்தர் கொண்டு வராரு. ஒரு ஸ்டாக்னன்ட் பீரியட் இருக்குது சபைக்கு. நான் சொல்லல, பல பரிசுத்தவான்கள் சர்ச் குரோத்தை பற்றி எழுதின புத்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் ஸ்பீடு வளர்ச்சி இருக்குமா, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியில் பல வருஷங்கள் நிற்கலாமா. ஒரு சிலருக்கு 1 வருஷம் நிற்கலாம், ஒரு சிலருக்கு 10 வருஷம் கூட அந்த வளர்ச்சி இல்லாமல் நிற்குமா. அது ஒரு ஸ்டாக்னன்ட் பீரியட் இருக்குதான் சபைகளுக்கு. அந்த ஸ்டாக்னன்ட் பீரியட் என்னன்னா ரிஃபார்மேஷன் பீரியட். அது சுத்திகரிப்பினுடைய பீரியட், அது உருவாக்குறதுக்கான பீரியட். நம்ம நினைப்போம், ஏன் சபை வளரல, சபை வளரல, சபை வளரல. உடனே கனி கொடுக்காது.
மரத்துல கிளை ஒட்டப்பட்டு இருக்கிறது, உடனே கனி வராது. அது முதிர்ச்சி பெற்று அந்த கனி வருவதற்கான நேரம் காலங்கள் வர வேண்டும். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுறாரு. திரும்பவும் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொன்ன போது, ஆமென், 10ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்படி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த வெசல், எந்த போன் யூஸ்லெஸ் நம்ம தூக்கி போட்டோமோ, எது உயிர் தெளாது என்று சொன்னமோ, எந்த சபை இனி வளராது என்று சொல்லி நினைச்சோமோ, எந்த ஊழியம் பட்டு போனது, காய்ந்து போனது என்று சொல்லி நாம் நினைத்தோமோ, எந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு இனி பயன்படாது என்று நினைக்கிறோமோ, அது மகா பெரிய சேனையாய் உருவாவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். இது ஐ அம் ப்ராஃபஸிங் டு யூ டுடே. இதை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இப்ப நம்ம வேலை என்ன? கர்த்தர் சொல்றத சொல்லணும். ஆவியானவருடைய வேலை என்ன? அதை காலுண்டு நிற்க செய்ய வேண்டியது ஆவியானவருடைய வேலை. ஆவியானவர் தான் அதை எழுப்புவார். ஆவியானவர் தான் அதை மாற்றுவார். ஆவியானவர் தான் அதுக்கு உயிர் கொடுப்பார். அதுக்கு முன்னால நீங்க என்ன ஆயிடக்கூடாது? டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது, அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன். இப்போ தரிசனத்திலிருந்து வெளியே வரார் யாரு? எசேக்கியேல். அந்த வர்ற நேரம் சொல்றாரு, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள்லாம் யார் தெரியுமா? என் இஸ்ரவேல் வம்சத்தார், என் வீட்டார். என் சபை இன்னைக்கு இப்படிதான் இருக்குது. இன்னைக்கு நியூ டெஸ்ட்மென்ட், இது ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இஸ்ரவேல் தேசத்தினுடைய எழுச்சிக்காக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளுடைய நிலைமையில் இருக்கிற வறட்சி, தரித்திரம், பஞ்சம், ஏன் வளரல? என்ன பிரச்சனை? எதனால சபை இப்படி ஒரு ஸ்டாக்னன்ட் அப்படியே நிக்குது? எதனால என்ன நடக்குது? You cannot identify, you cannot judge, you cannot discern what is happening inside the church unless you were connected with the root of Christ. கிறிஸ்துவோடைய வேர்ல நீ இணைக்கப்படாத வரைக்கும் இது உனக்கு புரியாது. அதனாலதான் உனக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரம் டிசப்பாயின்மெண்ட்ஸ், சீக்கிரமா சண்டை, சீக்கிரமா வெறுக்கிறது, சீக்கிரமா வேண்டான்றது, தூக்கி போடுறது, பிடிக்கலன்றது, சரிப்பட்டு வரலன்ற. கொஞ்சம் நல்லா ஆழமா உட்கார்ந்து யோசிச்சு பார். உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கில் நீ இருந்திருக்கிறத நீ உணர முடியும். நீ ஒரு உலர்ந்த எலும்பு தான். இப்போ சொல்ற சபைக்குள்ள அநேகர் வறட்சியில தான் உட்கார்ந்துருக்கீங்க. யூ நீட் ரெஃபர்மேஷன். உனக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி தேவை. எவ்வளோ காலத்துக்கு இப்படி நான் உட்கார்றது? ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது? There is no spirit. ஏன் குறை சொல்ற? There is no spirit. ஏன் உனக்கு பிடிக்கல? There is no spirit. ஏன் வசனம் உனக்கு பிடிக்கல? There is no spirit. ஆவி இல்லைனா எலும்பு இல்ல, நரம்பு இல்ல, தசை இல்ல, எதுவுமே இல்ல, உயிரே இல்ல. அப்ப எதையும் ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்தோடு பார்க்கிற விசுவாசியா நீங்களும் நானும் மாறணும். சும்மா மாம்சத்துல புலம்பிட்டு கத்திட்டு அழுதுல ஒன்றும் ஆக போறதில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சபை ஊழியங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது, இமோஷனலா இருக்கக்கூடாது. ஆமென். ஸ்பிரிட்ஃபுல் மேன் cannot controlled by emotion. ஆவிக்குரியவன், ஆவியில நிரப்பப்பட்டவன், உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் கட்டுப்படாதவன், தேவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடக்கிறவன், அவருடைய சத்தியத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடப்பான். தீர்க்க தரிசனமா 14ஆம் வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என் ஆவியை வாசிங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள், நான்
உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன். இது இந்த சபைக்கு நடக்கும். நான் சொன்னேன், நான் செய்வேன். இல்லப்பா நீங்க எதுவுமே எனக்கு சொல்லல, நோ ப்ராப்ளம். இந்த சபைக்குன்னு சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும், எல்லா வார்த்தைகளும் it will come to pass, அது நிறைவேறும். நான் சொன்னேன், அதை நான் செய்வேன். நான் எதெல்லாம் சொல்லி இருக்கிறேனோ அதையெல்லாம் செய்து முடிப்பேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட இந்த வார்த்தையை நீ எடுத்துக்கொள். உலர்ந்த எலும்பா வறண்டு வறட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, ஒரு மாற்றம் இல்லையே, ஒரு விடுதலை இல்லையே, ஒரு சுகம் இல்லையே, ஒரு அற்புதம் இல்லையே, ஒரு நன்மை இல்லையே. கர்த்தர் சொல்றார், என் ஆவியை உனக்குள்ள வைப்பேன். நீ ஜெபிக்கணும், கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள வரணும். உங்களில் எத்தனை பேர் குடும்பங்கள் கர்த்தருடைய ஆவியில நிரம்பி இருக்கிற குடும்பங்களை எந்திரிச்சு நில்லுங்க ப்ளீஸ். அன்னாட டெய்லி நான் ஸ்பிரிட் ஃபீல்டா ஆவிக்குள்ள அனாயிண்டிங்ல அன்னி பாஷை பேசி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி கர்த்தர் என் கூட தரிசனத்துல பேசுறார், கர்த்தரோடு நான் பேசுறேன்றவங்க எந்திரிச்சு நில்லுங்க கொஞ்சம் ப்ளீஸ். Anyone who are here can stand and tell, I am a spirit filled man, my family is spirit filled family. No, why? You are not connected with the root. நீங்க திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டிருந்த அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணிருப்பார். நீங்க வளருவீங்க, நீங்க பெருகுவீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க உயர்த்தப்படுவீங்க, நீங்க மேன்மை அடைவீங்க. அப்ப ப்ராப்ளம் எங்க தெரியுமா பிரதர் சிஸ்டர்? நம்முடைய வளர்ச்சி குன்றியதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது பர்சனலா எடுத்தாலும் சரி, சர்ச்சா எடுத்தாலும் சரி, நம்முடைய வளர்ச்சி குன்றியதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கும் ஆவியானவருக்கு உள்ள தொடர்பு அறுபட்டு போச்சு. உனக்கும் வார்த்தைக்கும் உபதேசத்துக்கும் இருக்கிற தொடர்பு விடுபட்டு போயிடுச்சு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம். சொல்லுவீங்களா? என்னுடைய வாழ்க்கை ஒரு உலர்ந்த எலும்பு ஆண்டவரே, தகப்பனே, என்னுடைய வாழ்க்கை ஒரு உலர்ந்த எலும்பு. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி, எஸ் அப்பா, என்னோடு கூட இன்னைக்கு பேசியிருக்கீங்க. ஒரு நாளும் பிதா தோட்டத்துக்காரர் புறக்கணிக்கிற ஒரு பாத்திரமா நான் வாழ்ந்துடக்கூடாதுப்பா. பிதா புறக்கணிக்கிற பாத்திரமா எங்கள் சபை இருந்துடக்கூடாதுப்பா. கனி கொடுக்கிற ஜீவியம், கனி கொடுக்கிற வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, உபதேசத்தினால சுத்தம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை, சத்தியத்தினால பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த அனுபவங்கள் மட்டும் ஒரு கொடிக்கு இருந்துச்சுன்னா அங்க வேற எதுவுமே தேவையில்லை, அங்க எந்த அட்வைஸ் தேவையில்லை. யாரும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அவங்களே ஜெபிப்பாங்க, அவங்களே ஊழியம் பண்ணுவாங்க, அவங்களே ஆண்டவரை தேடுவாங்க, அவங்களே கர்த்தரை நேசிப்பாங்க, அவங்களே ஓடுவாங்க, ஒடியாருவாங்க. பிதாவே, இந்த காலை வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், இந்த சத்தியத்துக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆகஸ்ட் 15 நீர் சொன்ன வார்த்தை, உம்முடைய நாமத்தினாலே நான் மக்களுக்கு விளக்கமாய் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை கர்த்தாவே உம்முடைய சித்தத்துக்கு எதிரான காரியங்கள் இந்த கிளைகள் கிட்ட இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் அதை மாற்றி சுத்திகரித்து மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றும். உம்முடைய வல்ல ஜீவ கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் அவைகள் பிடுங்கப்படட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். வல்ல ஜீவ கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். சமாதானத்தினாலே நிரப்பும். உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும்.
ஆவிக்குரிய வறட்சி மாறட்டும், ஆவிக்குரிய பஞ்சம் ஒழியட்டும். வசனமும் ஜெபமும் துதியும் உபதேசமும் சத்தியமும் ஆவியானவருடைய கிரியையும் சபையில் அளவில்லாமல் நடக்கட்டும் என்று நான் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சமாதானமும் கர்த்தர் வருமளவும் நிறைவாய் இருப்பதாக. இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் JHM மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நீங்கள் பெற்ற நன்மைகளை மறவாமல் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் அலைபேசி எண்கள் 7868825745 மற்றும் 9003